நீங்க சோலோவா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல அதுக்கான பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பிசினஸ் ஸ்ட்ரக்சரை கரெக்ட்டா சூஸ் பண்றது. ஸோ இங்க தான் எல்லா சோலோ பிசினஸ் ஓனருமே வந்து ஃபெயில் பண்றாங்க. ஸோ இத நம்ம கரெக்ட்டா பண்ணிக்கணும். இங்க சோலோ ஃபவுண்டர்ஸ்க்குன்னு இருக்கிறது 2 பிசினஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஒன்னு ஓபிசி, இன்னொன்னு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இது 2தோட மேஜர் டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்றத பார்த்தரலாம். அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் நேச்சருக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பான் கார்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஓபிசில நம்ம பிசினஸ்க்குனே தனியா ஒரு பான் கார்டு வந்து குடுத்துருவாங்க. ஆனா இதுவே சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல வந்தோம் அப்படின்னா, நம்மளோட பர்சனல் பான் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஓபிசி வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களோட பிசினஸ்க்குன்னு ஒரு லீகல் ஐடென்டிட்டி இருக்கும். அதனால உங்க மேல ஒரு கிரெடிபிலிட்டியும் வந்து கிரியேட் ஆகும். நீங்க தான் பிசினஸ் ஓனர்ன்னும் போது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல உங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிசினஸ் growth அண்ட் தென் கண்டினியூட்டியை பார்க்கும்போது, நீங்க ஒரு வேளை இல்ல அப்படின்னா, பிசினஸ் அதுக்கப்புறம் ரன் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல இங்க ஓபிசில நாமினின்றத கம்பல்சரி நீங்க வந்து செலக்ட் பண்ணியே ஆகணும். நாமினி இல்ல அப்படின்னா உங்களால ஓபிசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதுவே நீங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல வந்தீங்க அப்படின்னா, இங்க நாமினின்றவங்கள யாரையும் செலக்ட் பண்ணவே முடியாது. சோ நீங்க மட்டும் தான் அந்த பிசினஸ் ஓனரா இருப்பீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் வந்து ரன் ஆகாது. சோ அவ்வளவுதான் உங்க பிசினஸ் அதோட ஷட் டவுன் ஆயிடும். லயபிலிட்டி, அதாவது பொறுப்புகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓபிசில உங்களோட பர்சனல் அசெட்ஸ் எதுவுமே உள்ள இன்வால்வ் ஆகாது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல பார்க்கும்போது உங்களோட பர்சனல் அசெட்ஸ் எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகும். ஹவுஸ், ரியல் எஸ்டேட் எதுவா இருந்தாலும் உங்க பிசினஸ் ஒருவேளை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதை வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க பேங்க்ஸ் யார் கடன் கொடுத்தாங்களோ. சோ இது எல்லாமே மேஜர் டிஃபரன்ஸா இருக்கு. உங்களோட பிசினஸ் நேச்சருக்கு ஏத்த மாதிரி உங்களோட பிசினஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இதுல இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா எங்க டீமை கன்சல்ட் பண்றதுக்கான கான்டாக்ட் ஆப்ஷன் டிஸ்ப்ளே அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கான்டாக்ட் பண்ணிக்கங்க.